எக்ஸாம்பிள் சம் 1.15 சரியாப்பா find the value of k. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா k உடைய வேல்யூ நமக்கு கேட்குறாங்க. ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நல்லா கவனிக்கணும், அந்த k உடைய வேல்யூ போட்டா இந்த ஈக்குவேஷனும் நம்ம கன்சிஸ்டண்டா மாறும். ஸோ கன்சிஸ்டன்ட்னா ஆன்சர் வரணும். ஆன்சர் வராந்தா ரெண்டு விதமான ஆன்சர் வரலாம். யூனிக் சொல்யூஷன் வந்தாலும் ஆன்சர் வருதுன்னு அர்த்தம், மினி சொல்யூஷன் வந்தாலும் ஆன்சர் வருதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஏற்ற நம்ம என்ன பண்ண சம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். சரியா, யூனிக் சொல்யூஷனோ மினி சொல்யூஷன் எது வந்தா எனக்கு ஓகே தான். அப்ப அதுக்காக கேக்கு பதிலா என்ன வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், போடணும் கேட்கும். கேக்கு பதிலா என்ன வேல்யூ போட்டா ஆன்சர் கன்சிஸ்டண்டா வரும் கேக்கு. சரி இல்லையா? அப்ப நம்மளுடைய ப்ரொசீஜர் படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் மாத்திக்குவோமா இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் மேட்ரிக்ஸா மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் பார்த்துட்டே வாங்க. 1 2 -3, அடுத்து 3 -1 -2, அடுத்து 2 3 -5. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் ரெடி. அடுத்து எக்ஸ் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட். ஸோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்பர் பாத்தீங்கன்னா -2 1 அண்ட் கே. ஓகே தானமா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா AX is equal to B. ஸோ AX is equal to B எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ண போறோம், ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னா A, P ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், A மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். ஸோ 1 2 -3 3 -1 -2 2 3 -5. ஸோ B மேட்ரிக்ஸ் வந்து -2 1 K. சரியா? Choosing the leading diagonal. First row first element, second row second element, third row third element. இந்த ஒன்னு வச்சு ரெண்டு ஈஸியா மாத்திரமே இல்லையா? சோ இதோட ஆபரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா row 2 use row 2 row 1 நம்பர் மாத்திக்கவா. இங்க 3 இங்க 1 நடுவுல மைனஸ் கமா. அடுத்து row 3 use row 3 row 1 இங்க 2 போட்டுங்க, இங்க 1 போட்டு நடுவுல மைனஸ். ஓகேமா? இதோட ஆபரேஷன் சைடு எழுதுமா, பாத்துட்டே வாங்கப்பா. ஃபர்ஸ்ட் row 2 அப்படியே வச்சுக்கோங்க. என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 3 -1 -2 1. ஸோ இது ஃபுல் ஆன் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுமா. ஸோ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா 3 6 -9 -6. இப்போ சைனை மாத்த நடுவில் மைனஸ் இருக்கு, மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ். ஸோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 0 -7 ரெண்டையும் கழிச்சா +7 ரெண்டையும் கூட்டினா +7. ரோ 2 ரெடி. சரியாமா? அடுத்து ரோ 3 ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா ரோ 3 அப்படி வச்சுங்கப்பா. ஸோ ரோ 3 ஓட ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா 2 3 -5 இங்க k. இப்போ ரோ 1 2 ஆல பாடி பண்ணுங்க. சோ ஆன்சர் 2 4 -6 -4. இப்போ சைனை மாத்துங்க, மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ். சோ வாட் இஸ் தி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கேன்சல் 0, அடுத்த ஆன்சர் மைனஸ், அடுத்த ஆன்சர் +1, அடுத்த ஆன்சர் k +4. எனக்கு அடிக்க முடியாது, கீழே பிளஸ் இருக்குதுப்பா. சரியா இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் உருவாக்க போறோம். உருவாக்கிறோமா? சோ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ அப்படிதான் இருக்கும். 1 2 -3 -2. செகண்ட் ரோ 0 -7 7 7. சரியா? சோ மூணாவது ரோ வந்து 0 -1 1 k +4. ஓகே தானமா? இப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இந்த நம்பரை வச்சு, அதாவது லீனியர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட். இப்போ இந்த நம்பர் வச்சு 0 மாத்தணுமா இல்லையா? அப்ப நம்ம ஈஸியா ஆபரேஷன் எழுதலாம். வாட் இஸ் ஆபரேஷன்? ரோ 3 use ரோ 3 ரோ 2. சரியா? இப்போ இங்க 1 இருக்கு அப்படிதானே? அப்ப இந்த 1 7ஆ மாத்திரா இருந்தா ரோ 3 க்கு 7 போட்டுக்கலாம், இங்க 1 போட்டுக்கலாம். சோ ரெண்டுமே சேம், நடுவுல மைனஸ். சரியா? இதோட ஆபரேஷன் எழுதுமா? சோ நல்லா கவனிச்சு பாரு, இதோட ஆபரேஷன் எழுத போறேன். ரோ 3 எல்லா இதையும் 7 ஆல ப்ராடக்ட் பண்ணும். பாத்துட்டே வாங்கம்மா. 0 -7 7 7k plus 7 4s are 28. சரியா? அடுத்து இது அப்படியே வச்சுக்கோங்க. 0 -7 7 7. இப்போ கண்டிப்பா சைனை மாத்தணும். சோ மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0, செகண்ட் ஆன்சர் 0, மூணாவது ஆன்சர் 0. ரெண்டையும் கழிச்சா 7k plus 21. 28 இருந்து 7 கழிச்சா 21. கரெக்ட் தானேப்பா? இப்போ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் ரோ 1 1 2 -3 -2. ரோ 2 0 -7 7 7. ரோ 3 0 0 0 7k plus 21. அப்ப என்ன பண்ணியாச்சு? ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்து முடிச்சாச்சு. சரியா?
இப்போ இது கன்சிஸ்டண்டா வரணும். கன்சிஸ்டன்ட்னா இப்ப ரேங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். நல்லா கவனிச்சு பாரு. ரேங்க் ஆஃப் ஏ உடைய ஆன்சர் என்னப்பா வரும்? பொறுமையா இப்ப ரேங்க் ஆஃப் ஏ 2. ஏன்னா இந்த 3 இதுன்னு பார்க்கணும் அப்படின்னு. ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. அப்ப கன்சிஸ்டன்ட்னா ரேங்க் ஆஃப் ஏ கமா பி கண்டிப்பா என்னதான் வரணும்? 2 தான் வரணும். 3 வந்தா தப்பு, 1 வந்தா தப்பு அப்படிதானே? அப்ப கண்டிப்பா இங்க 2 வரணும். அப்ப 2 வராதா இந்த எலிமெண்ட் நமக்கு என்னவா மாறணுமா? 0 மாறணும். அப்ப இட் இஸ் a consistent. அப்ப அர்த்தம் it is consistent. அதனால ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் ஈக்குவலா வரும். அப்ப கடைசி எலிமெண்ட் 0 மாறணும். அப்ப ஆன்சர் 7k plus 21 equal to 0 ன்னு வரணும். அப்ப k உடைய மதிப்பு என்னமா இல்லையா? அப்ப 7k is equal to minus 21 1 time நமக்கு 3 time. அப்ப k உடைய ஆன்சர் வரும் -3. அப்ப இந்த சம்ல k க்கு பதிலா நீங்க -3 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஆன்சர் என்னவா வரும்? கன்சிஸ்டன்டா வரும் ஆன்சர் வரும். ஆனா இங்க என்ன எத்தனை ஆன்சர் வரும்? இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். சொல்யூஷன் தான் கேட்கல, k உடைய மதிப்பு தான் கேட்கலாம். இதோட முடிச்சாலே நமக்கு போதுமானது.